ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் ஆகட்டும், இல்லாட்டி வந்து மேரிட்டல் லைஃப்பில் ஆகட்டும், ஒரு சில சண்டைகள்ன்றது உருவாக்கி விடுவார் குரு. இல்லாட்டி வந்து உங்கள் லவர் வந்து பிளாக் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. நம்ம போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் வந்து இந்த டைம் பீரியடில் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு கூட சொல்லலாம். பட் முழுக்க கிடையாது அது வந்து. ஏன்னா மெயின்லி வந்து 6ல் பயிற்சி ஆகிட்டு இருக்காரு இல்லையா. வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் கட்டாயமாக வேலை கிடைச்சிரும். ஏன்னா ருத்ரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழில் தவறுகள், தடுமாற்றங்கள், உச்சரிப்பு தோஷங்களும் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நம்ம குரு வக்ரகதி பெயர்ச்சி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குரு வக்ரகதியில் பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பேச போகிறோம். அதுக்கு முன்னால் வந்து குரு வக்ர பெயர்ச்சின்னா என்ன, அது எந்த விதமான பலன்கள்ன்றது கொடுக்க போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பேச போகிறோம். இப்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு வந்து பெயர்ச்சி ஆகிட்டுருக்கும்போது, நார்மலாக பெயர்ச்சி ஆகிட்டுருக்கும்போது 5ஆம் பாவத்து மேலேயும் 7ஆம் பாவத்து மேலேயும் 9ஆம் பாவத்து மேலேயும் பார்வை வைப்பார். அதனால குரு அவர் இருக்கிற ராசியோட பலன்கள் எந்த பாவத்தில் இருந்தால் அந்த ராசியோட பலன்களும் கொடுப்பாரு. அந்த ராசியிலிருந்து 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவத்துக்கான பலன்களும் கொடுக்க போகிறாரு. இப்போ வக்ர பெயர்ச்சின்னா என்ன, ரிவர்ஸ் டிரான்சிட் அப்படின்னா குரு வந்து பின்னால் நடக்க போகிறாரான்னா அப்படி இல்லை. நமக்கு சாதாரணமாக வந்து பொதுவாகவே இந்த யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டத்தில் நம்ம பார்க்கும்போது பூமி ஆகட்டும், மற்ற கிரகங்கள் ஆகட்டும், ஒரு கக்ஷையில் வந்து சுற்றிட்டு இருக்கோம், ஒரு சர்க்கிளில் வந்து சுற்றிட்டு இருக்கோம். அந்த சர்க்கிளில் சுற்றிட்டு இருக்கும்போது சில வாட்டி என்னன்னா ஒரு சில கிரகங்களோட ஸ்பீடுன்றது குறையும். அப்போது பூமியிலிருந்து பார்க்கும்போது வந்து அந்த கிரகம் அப்படின்னா இப்போ குரு கிரகம் வந்து பூமிக்கு பின்னால் இருக்கிறது, பின்னால் பயணம் செய்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம வந்து வக்ர பெயர்ச்சியாக பேச போகிறோம். இப்போது வக்ர பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன, இப்போ குரு பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது வந்து குரு 9ல் இருந்தால் 9ஆம் பாவத்துக்கான பலன்கள் கொடுக்க போகிறாரு. அங்கிலிருந்து வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை வச்சுட்டு வந்து அந்த ராசிகளுக்கான 4 பலன்களும் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அதே வந்து குரு வக்ரமாக பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா பின்னால் இருக்கிற ராசியோட பலன்கள் கூட கொடுக்க போகிறாரு. ஃபார் சப்போஸ் இப்போது குரு வந்து ரிஷபத்தில் பெயர்ச்சி ஆகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ரிஷப ராசிக்காரங்களுக்கு வச்சுக்கோங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு குரு வக்ர பெயர்ச்சி ஆகிட்டு இருக்கும்போது ரிஷப ராசிக்கு உண்டான பலன்கள், உங்களோட 1ஆம் பாவத்துக்கு உண்டான பலன்களும் கொடுப்பாரு. அப்படியே மேஷத்துக்கு உண்டான பலன்களும் கொடுக்க போகிறாரு. 12ஆம் பாவத்துக்கான பலன்களும் கொடுக்க போகிறாரு. அப்படி மொத்தமாக சேர்த்து 5 பாவத்துக்கான பலன்கள்ன்றது வக்ர பெயர்ச்சியில் நமக்கு கிடைக்க போகுது. இங்கே என்னன்னா மிக்சடு ரிசல்ட்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம பின்னால் இருக்கிற பாவத்துக்கான பலன்கள் 12ஆம் பாவம் ரிஷபராசிக்காரங்களுக்கு 12ஆம் பாவம் மற்றும் 1ஆம் பாவம், அந்த பாவம் 2 பாவங்களுக்குமே வந்து கலந்த ஒரு ரிசல்ட்ன்றது குரு வக்ர பெயர்ச்சியில் கொடுக்க போகிறாரு. இதுதான் குருவோட வக்ர பெயர்ச்சி. இப்போ நம்ம வந்து எல்லா ராசிகளுக்கான குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு உங்களோட 6ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிட்டுருக்காரு. இந்த அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து உங்களோட 6ஆம் பாவத்தில் வக்ரகதியில் அவர் வந்து பெயர்ச்சி ஆக போகிறாரு. தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 4-5 மாதமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு நரகம்ன்றது பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் ஆகட்டும், இல்லாட்டி வந்து மேரிட்டல் லைஃப்பில் ஆகட்டும், ஒரு சில சண்டைகள்ன்றது உருவாக்கி விடுவார் குரு. அப்படியே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருப்பீங்க. அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 மாதமாக இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் தனுசு ராசிக்காரங்க
ரொம்ப பிரச்சனைகள்ன்றது ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது எந்த மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே குரு வந்து 6ஆம் இடத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து எதிரிகள் தொல்லை கொடுப்பாரு, இல்லாட்டி வந்து நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது கொடுப்பாரு, இல்லாட்டி வந்து நமக்கு கடன் பிரச்சனைன்றது கொடுப்பாரு. இப்போ ஃபார் சப்போஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் நல்லபடியாக வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்கள் கூடவே ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க வந்து நல்ல மாதிரியே பழகிட்டு இருப்பாங்க. சடனாக வந்து மேலதிகாரி முன்னால் தன்னை தான் பெருசாக காமிச்சுக்கிறதுக்காக உங்கள் கூட சண்டை வச்சுப்பாங்க, உங்களை பற்றி வந்து பின்னால் எல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. அந்த மாதிரி நடக்கலாம். இல்லாட்டி வந்து உங்கள் மேரிட்டல் லைஃப்பில் மனைவி கூட ஒரு சில சண்டைகள்ன்றது நடக்கலாம். இல்லை ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் முக்கியமாக வந்து ரொம்ப நாளாக வந்து நேசிச்சுட்டு இருக்கிறவங்க நல்லபடியாகவே ரிலேஷன்ஷிப்பு போயிட்டுருக்கோம். பட் இதுக்குள்ளே வந்து சண்டையில் இறங்கிட்டு அந்த வம்பன்றதாயிட்டு 2 பேருக்குமே வந்து பேசாமல் போகிறது, இல்லாட்டி வந்து உங்கள் லவர் வந்து பிளாக் பண்ணிட்டு போகிறது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இப்போது இந்த குரு வந்து வக்கரகத்தியில் பயிற்சி ஆகிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா, 5ஆம் பாவத்துக்கு சம்பந்தமான பலன்களை கூட கொடுப்பாரு. இங்கே என்னன்னா, குரு உங்களுக்கு நெகட்டிவ் பிளேஸில் இருந்தாலுமே சரி, வக்கரகத்தியில் பயிற்சி ஆகிட்டு இருக்கும்போது 35% 5ஆம் பாவத்தோட பலன்கள்ன்றது உங்களுக்கு வரும். ஸோ இங்கே வந்து தனுசு ராசிக்காரங்க சேஃப் ஆகிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லலாம். இப்போது 5ஆம் பாவம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூர்வ புண்ணியத்துக்கு சம்மந்தப்பட்ட பாவம். ஸோ நம்ம போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் வந்து இந்த டைம் பீரியடில் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு கூட சொல்லலாம். பட் முழுக்க கிடையாது அது வந்து, ஏன்னா மெயின்லி வந்து 6ல் பயிற்சி ஆகிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அதனால 5ஆம் பாவத்தோட ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கிரியேட்டிவ் பர்சியூட்ஸில் இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும், அது தீம் பார்க்ஸ் ஆகட்டும், சர்க்கஸ் ஆகட்டும், இல்லாட்டி வந்து தியேட்டர்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த விதமான வாய்ப்புக்கு வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான வாய்ப்புன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ்க்குமே சரி வந்து கொஞ்சம் 5ஆம் பாவத்தோட ரிசல்ட்ஸ்ன்றது வரும்போது ஓரளவுக்கு ரிலீஃப்ன்றது தெரியறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ வக்கரகத்தில் 6ல் இருக்கிற குரு என்ன பண்ணி வைப்பாருன்னா, ஃபாஸ்ட் ஆக்கி விடுவார். எல்லாமே வந்து வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் கட்டாயமாக வேலை கிடைச்சிரும். ஏன்னா 6ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் தொழிலுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து, ஏற்கனவே கவர்மெண்ட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக டிரான்ஸ்ஃபருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா டிரான்ஸ்ஃபர்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல வந்து இந்த டைம் பீரியடில் உங்களை கார்னர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு பயம் ஊத்துறதுக்காக சொல்லவே இல்லை, பாதுகாப்பாக இருப்பீங்க, ஜாக்கிரதையாக இருப்பீங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன். உங்களை வந்து கார்னர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றி இருக்கிற 4 பேருக்குமே வந்து உங்கள் பற்றி அந்த நெகட்டிவிட்டின்றது ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து தனியாக்கி விடுவாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு. பட் ஆனால் அது பொதுவாகவே 6ல் குரு போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கும். ஆனால் 6ல் வந்து வக்கரகத்தியில் போகிற குருவால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து எத்தனை பேர் கார்னர் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு சூழ்நிலைன்றது கொஞ்சம் கூட ஒத்து வராமல் இருந்தாலுமே சரி, குரு என்ன பண்ணி விடுவாருன்னா இங்கே உங்களுக்கு தைரியம் ஏற்றி விடுவார். அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து டேக்கிள் பண்ணிக்கக்கூடிய சமாளிக்கக்கூடிய ஒரு இதன்றது சக்தின்றது உங்களுக்கு குரு கொடுக்க போறாரு இந்த டைம் பீரியட்ல. இப்போ பொதுவாகவே குரு 6ல் போயிட்டு இருக்கும்போது இந்த கார்னரிங் இதெல்லாமே சகஜம்தான். பட் வக்கரகத்தில போகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களும் உங்களை எதிர்த்து பேசினாங்கன்னா நீங்க யோசிக்க மாட்டீங்க, ஆமா நான் செஞ்சது என்ன தப்பு, அதுல என்ன தப்பு இருக்குது சொல்லிட்டு நீங்களே எதிர்த்து பேசுவீங்க. அதனால என்ன ஆகும்னா, அடுத்தவங்க உங்களை கார்னர் பண்ணுவாங்க, வெற்றிகரமாக கார்னர் பண்ணிட்டு வந்து அவங்க இருப்பாங்க. இருந்தாலுமே சரி, திரும்பி உங்கள் சைடில் இருந்து அந்த பதிலன்றது வரும்போது அடுத்தவங்க கூட பயந்துடுவாங்க. அந்த மாதிரியான டைம் பீரியட் இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ என்னன்னா, எதிரிகள் இருந்தாலுமே சரி, எதிரிகள் மேலே வெற்றின்றது கூட குரு வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறாரு. பட் இருந்தாலுமே சரி, நீங்கள் வேலை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 10ஆம் இடத்தை வந்து குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால, 5ஆம் பாவாதிபதி ரிசல்ட்ஸ்ன்றது குரு கொடுத்துட்டு இருக்கிறதுனால, இங்கே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு சினிமா துறையில்
கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நல்ல ப்ராஜெக்ட்ஸ்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் 7ஆம் பார்வையால் வந்து உங்களோட 12ஆம் பாவத்தையும் வந்து குரு பார்த்துட்ருக்காரு. அதனால என்ன நடக்குதுன்னா பண செலவு, கடன் வாங்குறதுன்றது நமக்கு தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தொழில் இருக்காதா, சும்மா இருக்கீங்களா வீட்டிலன்னா அப்படி கிடையாது. தொழிலும் இருக்கும், செய்கிறதுக்கு தொழிலும் இருக்கும், பணமும் வரும். ஆனால் வர்ற பணம் வந்து உங்களுக்கு பத்தாது. அது எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் சப்போஸ் வந்து உங்களுக்கு வெளியூரில் ஒரு வேலை கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து ஒரு 10 ரூபா உங்களுக்கு சேலரி கொடுத்துட்ருக்காங்க. கடைசியாக வந்து இப்போ நீங்கள் அந்த வெளியூர் போய் செட் ஆகிடுவீங்க. அதுக்காக வந்து இங்கே கடன் வாங்கிட்டு போவாங்க, ஒரு 6 ரூபாவோ 5 ரூபாவோ. அந்த 10 ரூபா வந்து உங்களுக்கு மாதம் மாதம் வரும், அந்த கடன் அடைச்சிடலான்னு நீங்கள் நினைப்பீங்க. சரி, அப்படியே முதல் சம்பளம் உங்களுக்கு கிடைச்சாலுமே எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு சிலர் வந்து உங்களை டார்கெட் பண்ணிவிட்டு உங்களை 2 மாதத்துக்கே அனுப்புறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ இங்கே என்னன்னா வேலை பார்த்துருக்கீங்க, பணம் வந்திருக்குது. பட் என்னன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அங்கே போய் செட்டில் பண்ணுறதுக்கு அங்கெல்லாம் ஆன செலவு வந்து 12 ரூபாய் இருக்கும், உங்களுக்கு கையில் கிடைச்சது வந்து 10 ரூபாவாக இருக்கும். ஸோ அதனால இந்த டைம் பீரியடில் 6ல் குரு போயிட்டு இருக்கும்போது அவர் தொழிலும் கொடுப்பாரு, பணமும் கொடுப்பாரு. பட் பணத்தை விட அதிகமாக செலவு பண்ணுறது ஒரு 2 ரூபாய் கடன் வாங்குறதுக்கான இதுன்றது கூட கொடுப்பாரு. மோஸ்ட்லி வந்து தனுசு ராசிக்காரங்க இந்த டைம் பீரியடில் கடன் எதுவுமே வாங்காதேங்க. ஏன்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் கடன் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தலை மேலே ஒரு பெரிய பாரமாக ஒரு பெரிய கல் வச்ச மாதிரி தான் இருக்கும். இல்லை ஏற்கனவே கடன் வாங்கினவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த டைமுக்கு அது வட்டி ஏறிட்டு அந்த கடன் கொடுத்தவங்க வந்து உங்களுக்கு தொல்லை அது திரும்பி கொடுக்கறதுக்காக, திரும்பி வாங்குறதுக்காக உங்களை வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்கலாம். ஸோ மேஜர்லி வந்து கடன் பிரச்சனை தனுசு ராசிக்காரங்களுக்கு தெரியுது. இந்த டைம் பீரியடில் வந்து வீடு கட்டுறதுக்கு எப்படியும் கடன் வாங்குவோம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால என்னன்னா வீடு அது என்னமோ கடன் வாங்கிட்டு இஎம்ஐயில் வீடு கட்டிடலாம்னு சொல்லிட்டு நினச்சிக்காதேங்க. ஏன்னா இந்த டைம் பீரியடில் வந்து வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சம் செலவாகும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கடைசியாக 1 கோடி ரூபாய் செலவாகும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வந்து அதிகமாக கடன் ஆகும் இந்த டைம் பீரியடில். அதனால கடன் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ, கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ இது நல்ல டைம் பீரியட் கிடையவே கிடையாது தனுசு ராசிக்காரங்களுக்கு. இவ்வளோ நெகட்டிவிட்டிஸில் இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வக்கரகதியில் பஞ்சம பாவாதிபதியோட ரிசல்ட்ஸ்ன்றது கொடுத்துட்ருக்காரு. ஸோ எத்தனை பேர் வந்து உங்களை தனியாக்கி விட்டாலும், டார்கெட் பண்ணாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், ஒருவேளை போன ஜென்மத்தில் நீங்கள் நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தா உங்கள் ஜாதகத்தில் வந்து பஞ்சம பாவம் 5th ஹவுஸ் வந்து நலமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண ஒரு புண்ணியம்ன்றது இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு துணையாக நிற்கும், காப்பாற்றி விடும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்து மேலேயும் அவர் குரு வந்து பார்வை வச்சுட்டு இருக்காரு. 2ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா இன்கம் ஹவுஸ், இன்கம்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு இந்த குரு வக்கரப்பெயர்ச்சிக்கு அப்புறமா. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் தொழிலும் இருக்கும், பணமும் இருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா கடனும் அதிக செலவுன்றது கூட இருக்கும். ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். 6ஆம் பாவம் பார்த்தீங்கன்னாலே வந்து நமக்கு டிசீசஸ்ஸு, டெப்ட்ஸு, எதிரைகள், கான்ஃப்ளிக்ட்ஸு, ஹெல்த் இஷ்யூஸு அப்படின்னா ப்ராப்ளம்ஸு. ஸோ ப்ராப்ளம் சால்விங்கு பண்ணுற தொழிலில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வந்து இது நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். டாக்டர்ஸ்க்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு நல்லா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எதாக இருந்தாலும் வண்டிக்கோ, காருக்கோ, உங்களுக்கோ பர்சனல் லோன் கொடுக்குற கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். டெஸ்டிங் லேபரேட்டரிஸு, இந்த மாதிரி ஒரு ஸ்கேனிங் சென்டர்ஸு இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லலாம். லீகல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லலாம். போலீஸு, லாயர்ஸ்க்கு நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். லீகல் சம்பந்தமாக எந்த ப்ரொஃபஷன் பண்ணாலும் இது வந்து நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்து மேலே பார்வை வச்சிருக்காரு.
கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்ன மாதிரி தான் சொல்லலாம். அப்படியே இந்த 2ஆம் பாவத்து மேலே பார்வை வச்சிருக்கிறதுனால ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஏன்னா உங்களுக்கு குருவான்றது கெடுதல் தான் செஞ்சிட்ருக்காரு இந்த இடத்துல இருந்து. பட் என்னன்னா கொஞ்சம் இந்த துறையில் இருக்கிற இவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கு, அப்படியே ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, துணி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்க்கு, இந்த எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த ரிவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கிற நார்சிசிஸ்ட்ஸ்க்கு, இவங்க எல்லாத்துக்குமே இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். சர்வீஸ் ஓரியன்ட் செக்டார்ஸில் இருக்கிறவங்களுக்கு, நர்சிங்கு, டாக்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் இந்த குரு பெயர்ச்சி, வக்கர பெயர்ச்சி கொஞ்சம் ஓரளவுக்கு 30% நல்ல டைம் பீரியட் தான் உங்களுக்கு கொடுக்கும். பட் 70% நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். இந்த ஒரு குரு வக்கர பெயர்ச்சிக்கான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் முன்னால் விளக்கத்தை வச்சுட்டு ஹனுமான் ஆபத்துத்தார ஸ்தோத்திரம் 1, வராகி ஸ்தோத்திரம் 1 படிச்சிங்கன்னா உங்களுக்கு எதிரிகளோட தொல்லை இல்லாமல் நல்லபடியாக உங்களுக்கு எல்லா விஷயமும் அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் இந்த குரு வக்கர பெயர்ச்சி அமைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து. இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், மாத பலன்கள், ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட எதா இருந்தாலும் இன்புட்ஸ் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க.